சார் இவங்க வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு, தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இப்படின்ட்டு எந்த டேக்லைன் வேணால் வச்சுக்கிட்டோம். அது அவங்க பார்ட்டி, அவங்களுக்கு உரிமை, அவங்க வச்சுக்கிட்டு தாராளமாக, சரியா? ஆனால் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி அப்படிங்கிறத பார்க்கும்போது ரெண்டு கட்சியுமே தடுமாறுதா சார் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு? இல்லை, திமுக அவங்களுடைய இன்னைக்கு டேட்டு படி அவங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. இந்த வெற்றியோடு பங்கு தொகுதியில் குறைஞ்சபட்சம் ஒரு திமுக 150+ to 170 வரைக்கும் வர வாய்ப்பு, 150+ வரலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு இருக்கப்படி, ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னா, இந்த வெற்றியில எனக்கு பங்கு வேணும் அப்படிங்கிறதா காங்கிரஸினுடைய ஒரே டிமாண்டா இருக்கு. ஓகே, இந்த வெற்றி, இந்த வண்டி ஓடும்போது இந்த வண்டியோட சேர்ந்து நம்ம போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு விருப்பம். ஆக்சுவலி இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும், நான் களத்தில் பார்க்குற வரைக்கும் இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது காங்கிரஸ் உருவாக்குனது அல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் அது பின்னாடி இருந்து திமுக தான் இந்த கூட்டணியை பலப்படுத்தி கொண்டே இருக்குது. மூன்றாவது கூட்டணி உருவாக்கணும், அம்மையார் இவங்க மம்தா பானர்ஜி எல்லாம் பேசினப்ப இல்லை ராகுல் தான் இந்தியாவுக்கு பிரதமராக வரணும் அப்படிங்கிறத முன் வச்சவர் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு.க. ஸ்டாலின் ரொம்ப உறுதியாக சொன்னார். எல்லா காலகட்டத்திலையுமே காங்கிரஸை அவங்க அவங்க பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அது எதுக்கு அப்படின்னா, ஒட்டுமொத்த இந்தியாவை ஒரு விதமான ஒரு ரொம்ப ஒரு பாசிசமான ஒரு அரசாங்கம், மூர்க்கத்தனமான அரசாங்கத்துக்குள்ள மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு விஷயத்தை அவங்க ஆர்கனைஸ் பண்றாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, இப்ப திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பிரச்சனையா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு உள்ள பிரச்சனை இருக்கிறதா தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க ஜனவரி 18 நினைக்கிறேன், ஜனவரி 18 அவங்க கிட்டத்தட்ட 42 எம்எல்ஏ எம்பிஸ் பிளஸ் செக்ரட்டரியேட் எல்லாம் போய் ராகுலை பார்க்குறாங்க. திரு வேணுகோபால் அவர்கள் இருக்காங்க, கார்கே இருக்கிறாங்க, ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. திரு வேணுகோபால் அவர் வெளிப்படையாக சொல்றாரு, கூட்டணி குறித்து பொது வெளியில் பேசினா நான் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரி, அதுக்கு பிறகு திரு கனிமொழி அவர்கள் எம்பி போய் சந்திச்சுட்டு வர்றாங்க. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இதை விமர்சித்து கொண்டே இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாணிக் தாகூர் தான் பண்றாரு. காங்கிரஸ் பண்ணுதான்னு எனக்கு தெரியல, மாணிக் தாகூர் பண்றாருன்னு நான் சொல்றேன். அவருக்கு எனக்கு மதுரை வடக்கு வேணுங்கிறாரு. மதுரை வடக்கு வேணும் அப்படின்னு பேச்சுவார்த்தை குழு போட போறாங்க, 22ஆம் தேதி பேச போறாங்க. அதுல ஒரு தாமதமாயிருக்கு, அதை ஒர்க் அவுட் பண்ண போறாங்க. இவர் ஒரு டிமாண்டை வச்சுட்டு இருக்காரு. இவரும் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல, பிரவீன் சக்கரவர்த்தி போற ஒரு ட்வீட்டை குருமூர்த்தி ஷேர் பண்றாரு. நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரெண்டாவது என்ன முக்கியமான விஷயம் என்னன்னா, முதலமைச்சர் அவர்கள் வெளிப்படையாக கான்க்ளேவ்ல சொல்றாரு, தமிழ்நாட்டுக்கு கூட்டணி செட் ஆகாது அப்படிங்கிறாரு. அவர் திமுகன்னு சொல்லல, தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டாரு. சொன்னதுக்கு பிறகு அது ஏன் தமிழ்நாட்டுக்கு, வாட் இஸ் த யூனிக் அப்படின்னு போடுறாரு. அதுக்கு ராகுல் காந்தியை பதில் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி நீங்க பாஜக ஒரு காலத்திலையும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்யவே முடியாது, தமிழர்களை பிடிக்கவே முடியாது அப்படின்னு காங்கிரஸ் மையம் வச்ச சொல்ல, அவர் திமுக தான் சொல்லுவார். திமுக இருக்கும், அங்கே திராவிட இயக்கங்கள் இருக்கும், மக்கள் இருப்பாங்க, நீங்க பிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ தொடர்ச்சியாக காங்கிரஸ் என்னை பொறுத்த வரைக்கும் மேலிடம், காங்கிரஸினுடைய மேலிடம் ஓரளவுக்கு திமுகவோடு நெருக்கம் தான் இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஆட்களை சமாளிக்க முடியாம அவங்க தான் தவிச்சிட்டு இருக்கதான் நான் ஃபீல் பண்றேன். காங்கிரஸுக்குள்ளதான் பெரிய பஞ்சாயத்து. இன்னைக்கு ஓப்பனா சொல்லிட்டாரு அண்ணன் செல்வ பிறந்தை அவர்கள், வெளிப்படையா பேசிட்டார். அவர் எனக்கு மேல என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அதான் செய்ய முடியும், இங்க 2 பேர் பேசலாம் கேட்க முடியாதுங்கிற மாதிரி வெளிப்படையா சொல்றாரு. அப்போ இது காங்கிரஸுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை, இது திமுக காங்கிரஸ் பிரச்சனையாக நான் பார்க்கல. ரெண்டாவது ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னொரு எக்ஸ்ட்ரீமா நான் போய் சொல்றேன், அவங்க கட்சிக்காரங்க சொல்ல முடியாது, நான் வெளிப்படையா சொல்றேன். அவர் நான் திருப்பி அடிப்பேன் அப்படிலாம் பேசுறாரு. ரொம்ப ஒரு அநாகரிகமான வார்த்தையா இருக்கு. அதுக்கு பிறகுதான் ஒவ்வொருத்தரா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் என்ன கேட்கிறேன், திருப்பரங்குன்றத்தில் அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துச்சு, நீங்க என்ன பண்ணீங்க? மதுரை வடக்கு வேணும்னு கேட்குறீங்களா? திருப்பரங்குன்ற பிரச்சனை காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? இவ்வளவு உறுதியாக திமுக அரசு நின்றுச்சு இல்லை அந்த பிரச்சனைல, சிறுபான்மையின மக்களுக்கான உரிமையை பாதுகாக்கணும் அப்படிங்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா நினைச்சு. ஒரு காலத்தில் ராஜீவ்காந்தி செய்ய முடியாததை திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்து காமித்தார் மதுரையில். அவங்க திருட்டுத்தனமா உள்ள கோயிலுக்குள்ள போய், மசூதிக்குள்ள போய் சாமி கும்பிடலான்னு அலோவ் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நின்றுருக்காரு. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய செக்யூலரிசை பாதுகாத்திருக்காரு. நம்ம அதை கவனமா பார்க்கணும், காங்கிரஸ் அதெல்லாம் கன்சிடர் பண்ணணும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தொடர்ச்சியா நான் இந்த கரூர் இன்சிடென்ட்டே எனக்கு ஒரு பெரிய வருத்தம் உண்டு. கரூர் இன்சிடென்ட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பொய்யை, ஒரு கான்ஸ்பிரசி தியரியை மோசமா சோசியல் மீடியாவில் பரப்புறாங்க. நான் ஒரு சோசியல் மீடியா இயங்கக்கூடியதுனால எனக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு. நீங்க ஃபோன் பண்ணி ராகுல் காந்தி அவர்கள் விஜய்கிட்ட வருத்தம் தெரிவிச்சதாக சொல்லப்படுது. கூட்டணி தர்மமே இல்லாம இது ஒரு பொய்ய பரப்புறீங்க, தப்புன்னு ராகுல் காந்தி பேசியிருக்கணும், ஆனா பேசல. அதே ஒரு அரசியல் பார்வையாளராக ஒரு சோசியல் மீடியாவில் இயங்கக்கூடிய எனக்கு அந்த வருத்தம் உண்டு. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தொடர்ச்சியா எல்லா இடத்துலையும் காங்கிரஸை அவங்க ஒரு பேன் இந்தியாவினுடைய பாதுகாப்பை மையமாக வைத்து அவங்க சில அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சு போயிட்டே இருக்கும்போது, இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு 2 பேர் உள்ள உட்காந்துக்கிட்டு இதை கலைச்சு வர மாதிரி எதையாவது பேசுறது ஒன்றும் இல்லை. இந்தியா கூட்டணியை வலிமையாக காமிக்க இங்க மட்டும் கிடையாது, வெஸ்ட் பெங்கால நேற்று பேசியிருக்காங்க. சிபிஎம் சொல்றாரு, பேபி சொல்றாரு, நாம காங்கிரஸோட சேர்ந்து நிக்க ரெடியா இருக்கோம்,
பாஜக எதிர்ப்பு அப்படின்னப்ப இல்ல நாங்க தனியா தான் எல்லாத்தையும் நிக்கிறோம் அப்படின்னு காங்கிரஸ் அங்க சொல்றாங்க. சோ அப்ப இவங்களுக்கு உள்ள மேலிடத்துல இவங்களுக்கும் கிரவுண்டுக்கு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் கேப் இருக்கு பாத்தீங்களா? இந்த கம்யூனிகேஷன் கேப் வச்சுட்டு இது மாதிரி ஆட்கள்லாம் கேம் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க என்ன வேணாலும் செய்யலாம், பட் ஆனா இன்னைக்கு மாணிக் தாகூர் சொல்றாரு, அண்ணன் முதலமைச்சர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்றாரு. அது என்ன அர்த்தம்னா திமுக ஜெயிக்க போகுது, இந்த வண்டியில் எங்களுக்கு ஏதாவது சீட்டு கொடுத்துருங்க, குறிப்பாக ஒரு 30-34 சீட்டு ஜெயிச்சிட்டா ஒரு ராஜ்யசபா எம்பியை நாங்களே டிட்டர்மைன் பண்ணிக்குவோம், அந்த இடத்துக்கு நகர்த்துருவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த நோக்கி அவங்க நகர்த்தணும்னு ஆசைப்படுறாங்க. அதுல என்ன பொறுத்த வரைக்கும் என்ன, நீங்க உங்க கட்சியை வளர்க்கணும், வெளிப்படையா சொல்றாரு, கட்சி உள்ள பேசிக்கிறாங்க, கட்சி வளர்க்கணும், கட்சி நீங்க தான் வளர்க்கணும். நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து கட்சி வளர்க்க முடியாது, கட்சியை வளர்த்து தான் நீங்க ஆட்சி அதிகாரத்துக்கு போக முடியும். நீங்க கிரவுண்ட்ல வேலை செய்யுங்க. ஒவ்வொரு எஸ்ஐஆருக்கு இந்த மண்ணில் திமுகவும் அதிமுகவும் வேலை பார்த்துருக்கு. நான் எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் மெசேஜ் வந்து ஒரு எஸ்ஐஆர் டிக்ளேர் பண்ணி லிஸ்ட் வந்தப்போ 3ஆவது நாள் எனக்கு திமுக இருந்து எங்க ஊர்ல இருந்து போடுறாங்க, சார் பாருங்க சார் இதெல்லாம் வந்துருச்சு, உங்க ஃபேமிலி எல்லாம் இருக்கா சார்னு போறாங்க. ஸோ அப்போ கிரவுண்ட்ல இறங்கி அவங்க வேலை பார்க்குறாங்க. நீங்க எஸ்ஐஆருக்கு என்ன வேலை பார்த்தீங்க? நீங்க மம்தா பானர்ஜி குறை சொல்றீங்க, அந்த அம்மா வந்து சுப்ரீம் கோர்ட்ல நின்றுச்சு, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க எதையுமே செய்யாம ஒரு கட்சி இங்க இவ்வளவு சின்சியரா வேலை பார்த்து ஒரு கிரவுண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்கும் போது ஒரு ஹோப்பை கிரியேட் பண்ணுது, இந்தியாவுக்கான ஒரு நம்பிக்கை கிரியேட் பண்ணும்போது கட்சிக்குள்ள இருக்க 2 பேர் வந்து சேட்டை பண்ணுவாங்க அப்படின்னா அதை கேட்க மாட்டோம் அப்படின்னா அது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறது வருத்தமா இருக்கு எனக்கு. ஓகே ஓகே ஏடிஎம்கேவை பொறுத்தவரை ஒரு இந்த தேர்தல் பொறுப்பு குழு மாதிரி ஒன்று போட்டு அதுக்கு மத்திய அமைச்சர்கள் போட்டு அவங்கெல்லாம் வந்து பேசி சென்ற பிறகு அதே கேபினெட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து எங்களுக்கு 10 எனக்கு இந்திய குடியரசுக் கட்சி 10 சீட்டு கேட்டது அநேகமாக இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன், அவங்க அவ்வளோ பலமாக இருக்கிறாங்க அதனால் கேட்டாங்கன்ட்டு கோபி வந்து ரொம்ப அப்படியே சுதந்திரம் கொடுத்துருக்கோன்ட்டு இந்தியாவுக்கே சுதந்திரம் கொடுத்துருக்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டாரு. நீங்களே பதில் சொன்னீங்க. அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போதும் சரி, ஐயா திரு எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போதும் சரி, இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குமா அப்படின்னா நடக்கல. இப்ப ஜனநாயகமா பேச்சுவார்த்தை அப்படின்னா அவங்க ஜனநாயகம் இல்லாம இருந்தாங்கன்னு கோபி சொல்றாரான்னு எனக்கு தெரியல. அப்படி சொல்ல மாட்டாரு. நானே கேட்கிறேன். அப்போ இன்னைக்கு நாம் எல்லாரும் பேசுவோம்னா அன்னைக்கு யாருமே பேச விடலையா ஜெயலலிதா, அம்மையார் பேச விடலையா, இல்ல ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பேச விடலையாங்களே? அவங்க ரொம்ப பெரிய ஆளுமையா இருந்தாங்க, கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க, அவங்க எடுக்கிறதா முடிவு அப்படிங்கிற இடத்துல ஒரு யூனிபோலரா இருந்துச்சு, அவர் தான் முடிவு எடுப்பார் அப்படிங்கிறதுல உறுதியா இருந்துச்சு. இன்னைக்கு அந்த முடிவெடுக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது சிதறுண்டு போனதுனால ஏற்படக்கூடிய சிக்கல்கள் தான். பாஜக வந்து அவங்களுடைய என்ன இன்டென்ஷன்ஸோ இல்லை அவங்களுக்கு என்ன வேணுமோ இதை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அவங்க கூட்டணி உருவாக்கத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். அது வந்து திரு அமித்ஷா அவர்கள் வந்து முதல் தடவை வர்றாரு, திருப்பி வர்றேன்னு சொன்னார், வரல, மறுபடியும் 3ஆவது தடவை வர்றாரு, வரும்போது இவர் போய் பார்க்க மாட்டேன்ட்டாரு. திரு வேலுமணி அவர்கள் திருச்சியில் வச்சு பார்த்தாருங்கிற செய்தி வெளியே வந்துச்சு. அவர் வந்து டெல்லி இங்கே வந்துட்டு இங்கே 3 நாள் இருந்தார், அப்போ பார்க்கல. அவர் டெல்லி போய் 24 மணி நேரத்துக்குள்ள அன்புமணி பேசுறாரு, இவர் திருப்பி டெல்லிக்கு ஓடுறாரு. இது இந்த இதுக்கு பார்த்தீங்களாண்ணா, இது மொத்த சினாரியோ அந்த சீன் எடுத்து பார்க்கும்போது அவங்க கூட்டணி அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ண முடியாத இடத்துல இருக்காங்க. ஒரு காலத்தில் அதிமுக அவங்களே முடிவு பண்ணக்கூடிய இடத்துல இருந்தார்கள், இன்னைக்கு அது பலவீனப்பட்டு போயிருக்கிறதாக தான் நான் பார்க்குறேன். அந்த இடத்துக்கு அவங்க நகர்ந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது, அவங்க முடிவெடுக்கிற இடத்துக்கு போனா நல்லதுதான் தமிழ்நாடு. ஜான் பாண்டியன் 10 தொகுதிகள் கேட்பதும் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் 10 தொகுதிகள் கேட்பதும் இதெல்லாம் ஏதோ ஒரு வகையில் தனக்கு கீழ் இருக்கக்கூடிய கட்சிகளை தூண்டிவிட்டு அதிமுகவிற்கான நெருக்கடியை அதிகரிக்க செய்ய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையே செய்யக்கூடிய வேலை அதெல்லாம். அப்படிதான் பாக்குறேன், இது நான் அப்படிதான் பாக்குறேன். அப்படியா? நான் இப்படி கேள்வி கேட்டதுக்காக ஒரு செகண்ட் ரவுண்ட்ல எனக்கு சரி. நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து இப்ப நீங்க சொன்ன சோகால்டு பார்ட்டிஸ் எல்லாமே அவங்களுடைய ஓட்டு பர்சன்டேஜ் என்ன, இங்க என்ன ரோல் பிளே பண்ணியிருக்கிறாங்க, அதை பொறுத்து நீங்க 10 சீட்டு கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? இப்போ தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணிட்டு இருக்கக்கூடிய விசிகா அவங்க கேட்குறாங்க, திமுக பேசுது, அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு, அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க, அது அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. தொடர்ச்சியாக களத்தில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியை விட ஒரு தனி மனிதனாக நின்று ஒரு ஒரு ஆளுமையாக சனாதன எதிர்ப்பை பேசக்கூடிய திருமா அவர்கள் கேட்கிறாரு அப்படிங்கும்போது அதுதான் நீங்கள் வந்து மெட்டீரியலாக கன்சிடர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்குமே தவிர நீங்கள் சொன்ன கட்சிகள் யாருமே தமிழ்நாட்டில் எந்த வேலையும் அதை செய்யலை. ஓகே. ஸோ அதனால் வந்து அது வந்து பாஜக வந்து அவங்களுக்கு ஒரு விஷயம், பாஜகவுக்கு ஒரு தெளிவான விஷயம் இருக்குது, தமிழ்நாட்டில் நம்பர் 2வா என்டிஏ கூட்டணி வரணும்னு அவங்க விருப்பப்படுறாங்க. ஓகே. அவங்க வந்து உட்காரணும், அவங்க எடப்பாடி அவர்களையோ இல்லை மற்ற கட்சியோ நம்பர் 2வா வந்துடக்கூடாது, அவங்க எல்லா இடத்துலையும் நம்பர் 2க்கு தான் ஆசைப்படுவாங்க. இன்னைக்கும் தெரியும் பாஜக டபுள் என்ஜின் சர்க்கார் அமைந்தால் நமக்கு முக்கியத்துவம், பாஜக உறுதியா தெரியும் ஜெயிக்க போறது திமுக. அந்த திமுகவுக்கு எதிராக நாம் உட்காரணும்னு இப்போ அமித்ஷா விருப்பப்படுறாரு, அவங்க என்டிஏ கூட்டணி உட்காரணும் விருப்பப்படுறாரு. இதுல எடப்பாடியை பலவீனப்படுத்திடலாமா,
நீங்க வந்து அவங்க ஒரு காலத்திலயும் ஒரு கட்சியை ஆர்கனைஸ் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? பண்ண மாட்டாங்க. ஒரு கட்சியை பிளக்கிறது தான் அவங்களுக்கு விருப்பமா இருக்கும். பிளந்து அவங்களோட இடத்தை அவங்க பிடிப்பாங்க. அது வந்து வழக்கமா அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது தமிழ்நாட்டுக்குள்ள நம்பர் 2வை இந்த முறை எப்படியாவது வந்து உட்காரணும்னு விருப்பப்படுறாங்க. அந்த விருப்பத்தை தான் இப்படி எல்லாம் செயல்படுத்திக்கிறாங்க. ஓகே, அதிமுகவை வந்து நீங்க முதல் சுற்றுல நீங்க பேசும்போது சொன்னீங்க, அதிமுகவை பலவீனமாக்கி அந்த இடத்துல பாஜக உட்காரணும். அது பாஜகவோட ஸ்ட்ராட்டஜி. அவங்களுடைய மகாராஷ்டிரால பண்ணிருக்காங்க, பல மாநிலத்துல பண்ணிருக்காங்க. யுக்தின்ட்டு இது நாடு முழுவதும் அதான் நடந்தது. முதல்ல சொன்னது கரெக்ட். நீங்க இந்தியாவில் எல்லா கட்சிகளையும் ஏதோ ஒரு வகையில் உடைத்தார்கள். அதுதான் தந்திரம்னு கூட வச்சுக்கோ. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் சேர்த்தாங்க. அது சேர்ப்பதற்கு முயற்சி செய்தார்கள். யார சொல்றீங்க? ஏடிஎம்கே சொல்றேன். அது தேர்தல் அத விடுங்க சார். சார் இல்ல இல்ல ஒரு நிமிஷம் சார். பிரியத்துக்கு அப்ப யார் காரணம் சார்? அது தர்மத்தை பண்ணதுக்கு யார் காரணம்? இல்ல இந்த தந்திரத்தை ஏடிஎம்கே உணர்ந்து இருக்கு. கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. அது நன்றாக தெரிந்த பிறகும் கூட இந்த சீட்டை எல்லாம் வந்து அவங்க கிட்ட கேட்காம இப்போது வரை என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் அமைதியாக இருப்பதற்கு என்ன காரணம்? இல்ல அதாவது இந்த முதல்ல சாரே சொல்லிட்டாரு, பிரிச்சதே பாஜக தான். இவங்களுடைய இந்த சேர்க்கிற ஐடியாலஜி, இந்த சேர்க்கிற ஒரு டைமிங் அப்படிங்கிறது தேர்தல் சமயத்துல நீங்க வந்து இந்த கூட்டணியை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணா இந்தியா தரப்ப அதாவது திமுக தரப்பை ஏதாவது பலவீனப்படுத்த முடியுமா அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. ரெண்டாவது, இந்த தேர்தல் முடியுது பாத்தீங்களா? இந்த தேர்தல் முடிஞ்ச ரிசல்ட் அறிவிச்சு ஒரு 2 மாசம் கழிச்சு இந்த இப்ப உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மசாலா கூட்டணி இருக்கு பாத்தீங்களா, என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க நீங்க. என்டிஏ கூட்டணியா? என்டிஏ கூட்டணியில குறிப்பாக அதிமுகல இவங்க பேட்ச் ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல, இது எல்லாமே என்ன ஆகுதுன்னு பாருங்க. ரிசல்ட் வரட்டும், நம்ம 2 மாசம் இருக்குல்ல, ரிசல்ட் முடிஞ்ச 2 மாசத்துல என்ன நடக்குன்னு பார்ப்போம். ஓகே, நாங்க தான் டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கறதுல ஏடிஎம்கே உறுதியாக நிற்கும் அப்படிங்கறத திரு கோவை சத்தியன் திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார். 21இல் எங்களை பலவீனமாக சொன்னீர்கள், அடிமை என்றீர்கள். ஆனா நாங்க 20 சீட் தான் கொடுத்தோம். இதுதான் வந்தாவா வரலனா போல. இப்போதைக்கு சூழ்நிலையில் அப்படி இல்ல. அப்படி இருந்தா நல்லதுன்னு நான் சொல்றேன். நீங்க முடிவெடுக்கிற இடத்துல இருந்தா நல்லதுன்னு தான் நான் சொல்ல வரேன். ஓகே இல்ல